வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். பார்க்க வேண்டிய மலர் மருந்துகள் நம்பர் 26, எண் 26, ராக் ரோஸ். ராக் ரோஸ் ஆங்கிலத்தில் ROCKROSE, ராக் ரோஸ். என்னுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா, பீதி திகில் அப்படிங்கிறது தான் என்னுடைய குணாதிசயம். இதை எப்படி நம்ம பீதினா என்ன, திகில்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு தீப்பிடித்து எரிகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே சிக்கி இருக்கிறவன் வெளியே வர முடியாமல் தவிப்பதுதான் பீதி என்பது பீதி. அடுத்து சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கடல் அலையில சிக்கிட்டான், செத்துருவோன்ற பயத்தில் அவன் இருக்கக்கூடிய மனநிலை தான் பீதி. இது எப்படின்னு கேட்டா, பயத்திலே அளவுக்கு அதிகமான பயம்தான். அந்த மாதிரி ஒரு பயம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அதே மாதிரி நிலைமை கேட்டீங்கன்னா, ரொம்பவும் நோய் காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் ரொம்ப முத்தி போய் அதிகமாகி ஜன்னி வந்த கண்டிஷன்ல அவனை சுத்தி இருக்கிறவங்க மனதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீதி சூழும். அதுதான் இந்த பீதிங்கிறதுக்கான வார்த்தை. பெரும்பாலும் பீதி என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு வகையில சொல்லலாம். ஒரு முரடன் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயலும் போது அந்த பெண்ணினுடைய மனநிலை என்பது பீதி. இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. இத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தவங்க எப்படி கேட்டீங்கன்னா, அந்த நிலை முடிந்த பிறகு அப்படியே உறைந்து போயிருப்பார்கள். அவர்களை மாற்றக்கூடிய மன வலிமை இந்த ராக்ரோஸுக்கு உண்டு. எப்பேற்பட்ட பீதிகள் இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அவர்களை வழக்கமான நிலைக்கு கொண்டு வரக்கூடியது ராக்ரோஸ். திகில்ங்கிறது என்ன? நம்ம பல படங்கள் பார்ப்போம். படங்களை போடும் போதே போடுவோம், இந்த படம் திகில் படம், இருதய கோளாறு உள்ளவர்கள், இருதய பலவீனவர்கள் இந்த படத்தை பார்ப்பது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு திகில் படத்தை பார்த்தா என்ன நிலை ஏற்படும் கேட்டீங்கன்னா, இமீடியட்டா பாதிக்கக்கூடியது இதயம் தான். இதயம் என்ன ஆகும்? அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிருவாங்க, நின்று போயிடும். அதுதான் திகில். அந்த மாதிரி திகில் எப்ப நமக்கு திகில் வரும்? ஒரு இடத்துக்கு ஒரு இருட்டுல போயிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு உருவம் ஆடுற மாதிரி தெரிஞ்ச உங்க மனசுல என்ன வந்துடும்? ஒரு திகில். இது பீதி இல்ல, திகில். ஆஹா, ஏற்கனவே சொன்னேன்டா, இந்த வழியா போகாதடா, பேய் வரும்னு சொன்னேன்டா, அதை கேட்காம நம்ம வந்தோன்னு பத்திரா பேய் வருது போல் இருக்கடா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவை எல்லாமே பீதிக்கும் திகிலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதுதான் இந்த பீதியாக இருந்தாலும் திகிலாக இருந்தாலும் இதற்கு பிறகு அவர்கள் மன வலிமை இழந்து அவர்கள் என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பயங்கர கோழைகளாக மாறிவிடுவார்கள். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த ராக் ரோஸ் கொடுத்தால் அவர்களுக்கு நிதானமும் தைரியமும் ஏற்படும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா, ராத்திரில ஒரு பயங்கரமான கனவு கண்டிருப்பான். அந்த கனவு எப்படின்னா, அவனை அடிச்சு கொல்ற மாதிரி அப்படி ஐயோ அம்மா அப்படின்னு முழிப்பான். அந்த கனவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனை கொல்ல வந்த மாதிரி ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் முடிச்சு பார்க்கும்போது? ஐயோ நம்ம எவனோ கொல்ல வந்தான் போல் இருக்கடான்னு இருக்கும். அந்த நேரம் ஏற்படக்கூடியதும் கூட ஒரு வகையில் திகில், பீதி தான். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில கூட நாம அவங்களுக்கு அந்த மாதிரி முழிச்சிட்டான்னா தூக்கம் வராது, பயந்து போயிருப்பா. ஐயோ திருப்பி படுத்து அந்த கனவுல அந்த கனவோட தொடர்ச்சியா நம்மளை கொன்றுவானுன்ற பயம் வந்துடும். அதனால அந்த மாதிரி நேரங்கள் அவங்களுக்கு நம்ம ராக் ரோஸ் கொடுத்தால் மிக அற்புதமாக வேலை செய்ய உலக நல்ல அழகாக தூங்கி விடுவார்கள். இது குழந்தைகளுக்கு மிக அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் நிழலை பார்த்து அந்த குழந்தை பயப்படும். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கயிறு கிடக்கு, அதை பாம்பு நினைச்சு பயப்படும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப பயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ராக் ரோஸ் நீக்கும். குழந்தைகளுக்கு இது பயன்படும். குழந்தை சொல்லும், ஐயோம்மா அந்த வீட்டுக்கு போய் அதை எட்டு வாடா, ஐயோ நான் போக மாட்டோமா, அங்க பேய் இருக்குமா, அங்க பிசாசு இருக்குமா. அதுதான் நம்முடைய பட்டுக்கோட்டை அழகா சொல்லியிருப்பார். வேப்பமறை உச்சிதனில் பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது வேடிக்கையாக சொல்லி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வேடிக்கையா சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி குழந்தைகள் மனதில் பதியும் என்பது பட்டுக்கோட்டை அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. அவை மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடியது இந்த ராக் ரோஸ் தான். ராக் ரோஸை பொறுத்தவரை எங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
எனக்கு தெரிந்த ஒரு எங்க அக்கா ஒருத்தர் தான். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிபட்டு படுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து படுத்திருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க கணவர் வராரு. வந்த உடனே அவங்கள பார்த்தோன்னே அவர் மயக்கமாயிடுறாரு திகில்னால. அப்ப என்ன, அந்த பயம், ஐயோ இப்படி கிடக்கே அப்படின்னு அந்த பயத்துல ஆகக்கூடியதான். அவருக்கு நாங்க ராக்ரோஸ் கொடுத்தா மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அது மாதிரி இல்லாமல் சில நேரம் பாத்தீங்கன்னா அவர்களை மருத்துவமனையில தங்கி இருந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக தங்கி இருந்து அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னாலும் கூட அவங்களுக்கு அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும் மனதுல. அந்த நம்மளை தேட்டருக்கு கொண்டு போனாங்க, அங்க நம்மளை அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு நாம வந்து ராக்ரோஸ் கொடுத்தால் அற்புதமாக மாற்றும். மிக அற்புதமான மருந்து நண்பர்களே. நன்றி.